ஹாய் நண்பா, தமிழக வருமான வரித்துறை அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. நம்ம தமிழக மக்கள் அதுக்கப்புறம் புதுச்சேரி மக்கள் அப்ளை பண்றதுக்கு ஸ்பெஷலா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தளவு பேசிக் பே அலவன்ஸ் சேர்த்து ஸ்டார்டிங்ல ஒரு 29,000 வரைக்கும் நீங்க ஆன் பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் முதல். சோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. முழு தகவலை தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ரீஜனுக்கு வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் செப்டம்பர் 8ஆம் தேதி ஆக்டிவேட் பண்றாங்க. சோ என்ன ஜாபுக்கு ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா கேண்டீன் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வேலை வாய்ப்பு வந்திருக்கு. சோ இது வந்து உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில வரக்கூடிய வேலை வாய்ப்புங்க. மொத்தமா 25 வேகன்சி இருக்கு. அதுல அன்ரிசர்வ்ட்ல 13 வேகன்சி, ஓபிசில 6. ஓபிசி அப்படின்னா பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாரும் ஓபிசி தான். அண்ட் இடபிள்யூஎஸ்ல 2 வேகன்சி, எஸ்சில 3 வேகன்சி, எஸ்டில 1 வேகன்சி. மொத்தமா 25 வேகன்சி வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்தளவு உங்களுக்கு பேசிக் பே 18,000 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிகள் கிடைக்கும். இது மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புங்க. சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஸ்டார்டிங்ல அலவன்ஸ் பேசிக் பே எல்லாமே சேர்த்து ஒரு 29,000 ரூபாய் நீங்க ஸ்டார்டிங் சேலரி ஆன் பண்ணலாம். சோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு 10ஆம் வகுப்பு நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். சோ 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10th தாண்டி நீங்க 12th டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஒரு ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். வயதை பொறுத்தளவு குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு செப்டம்பர் 8 ஸ்டார்ட் பண்றாங்க. செப்டம்பர் மாதம் 22 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. அண்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான அந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த ஹால் டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு சோ நீங்க டைரக்டா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்னையில வச்சு தான் கண்டக்ட் பண்றாங்க அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி. சோ அதிகபட்ச வயது 25. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா 5 வருடங்கள் ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசி அப்படின்னா 3 வருடங்கள் ரிலாக்சேஷன் இருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. அதனால எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சோ அண்ட் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு ப்ராப்பரா கேண்டிடேட்டை வந்து கரெக்டா மெரிட்ல தான் செலக்ட் பண்ணுவாங்க. சோ அதனால அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதா, எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. குவாலிஃபிகேஷன் நான் சொல்லியிருப்பேன். மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதை தாண்டி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சோ tnincometax.gov.in இதுதான் ஆஃபீஷியல் வெப்சைட். சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட் வேணும். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது வகுப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் வேணும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு இல்லனா பேன் கார்டு இல்லனா பாஸ்போர்ட் இல்லனா டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரியான ஐடி ப்ரூஃப் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அதாவது செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு ஒரு 2 ஸ்டேஜ்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சதும் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. சோ அவங்க வந்து நிறைய ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ஒரு 500 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. மொத்த வேகன்சி 25 தான். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒரு 500 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அந்த 500 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. சோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு 2 மணி நேரங்கள் நடக்குது. இதுல ரொம்ப முக்கியமா எளிமையான தேர்வு அப்படின்னு சொல்லியிருப்பேன். காரணம் இது வந்து ஒரு 10ஆம் வகுப்பு தரத்துல கேட்கக்கூடிய எக்ஸாம் சிலபஸ் தான். அதனால நீங்க டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும். சோ क्वेश्चन பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நியூமெரிக்கல் ஆப்டிட்யூட், ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜெனரல் இங்கிலீஷ் இது ரிலேட்டடா ஒரு 100 क्वेश्चन கேக்குறாங்க. ஒரு क्वेश्चनக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல டிடக்ட் ஆகும். சோ சிலபஸ் வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டா பேஸ் பண்ண சிலபஸ் தான். சோ நீங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், டாப் லெவல் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்தளவு அக்டோபர் 1ல இருந்து அக்டோபர் 5க்குள்ள நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து உங்களுக்கு அக்டோபர் 6 சொல்லிருக்காங்க. காலையில 11 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சென்னை தான். ஓகேங்களா? ஹால் டிக்கெட்ல மத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஃபைனலா யாரெல்லாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆயிருக்காலோ அவங்களுடைய ரிசல்ட் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூலாம் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான். சோ எளிமையான தேர்வு தான். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல நல்லா ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிருக்காங்க. அண்ட் நிறைய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல வேலை வாய்ப்புங்க. தமிழக வருமான வரித்துறையில இருந்து வந்திருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன்.